அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். 14 வயசில் பெரிய குளத்திலேயே நாடகத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பள்ளி நாடகங்களில் நடித்தேன். படிப்பு முடிஞ்சு வேலை தேடி சென்னையில் இருக்கிற மாமாவோட வீட்டுக்கு வந்தேன். நான் அவரோட கூடவே போவேன் வருவேன். அவர் ஒரு பெரிய நடிகர். அந்த காலத்தில் நாடகத்தில் நுழையிறது ரொம்ப கஷ்டம். இந்திய தரைப்போர் வீரனின் கடைசி இரவு அப்படின்னு 10 நிமிஷ கதையை வச்சுக்கிட்டு பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் மேடை இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் பாலச்சந்தர் சாரோட கடைசி தீர்ப்புங்கிற ஒரு முழு நீள நாடகத்தை அரங்கேற்றினார். அதில் நான் செகண்ட் ஹீரோவாக பண்ணினேன். அமெச்சூர் நாடக விழாவில் மொத்தம் 44 நாடகங்கள் போட்டாங்க. சிறந்த நடிகர் விருதை நெஞ்சின் அலைகள் அப்படிங்கிற நாடகம் எனக்கு பெற்று தந்தது என்றார் கணீர் குரலுக்கு சொந்தக்காரரான மேஜர் சுந்தர்ராஜன். இவரை திரையுலகம் அவ்வளவு சுலபமாக மறந்துவிட முடியாது. உயர்ந்த மனிதன் படத்தில் நடிகர் திலகத்துடன் இணைந்து தனது அசாத்திய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது, நண்பனே நண்பனே நண்பனே. இந்த பாடல் யாராலும் மறக்க முடியாத ஒரு பாடல். தொடர்ந்து அவர் என்ன கூறினார் என்பதை கேட்போம். அதுக்கப்புறம் கண் திறக்குமாங்கிற நாடகத்தில் போலீஸ் கேரக்டர் பண்ணினேன். அதை பார்த்த சுந்தர்ராவ் நட்கர்னி அப்படிங்கிற இயக்குனர் என்னை கூப்பிட்டு வைஜெயந்திமாலா அப்படிங்கிற படத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேடம் கொடுத்தார். ஆனால் அந்த படம் வெளிவரல. அதுக்கப்புறம் பெண் குலத்தின் பெருமை அப்படிங்கிற ஒரு படம், அதில் ஒரு கதாபாத்திரம், அந்த படமும் வெளியாகலை. 4வதாக பட்டினத்தார் படம் தான் வெளியானது. இந்த படத்தை இசை இயக்குனர் ஜி ராமநாதன் அவர்கள் எடுத்தார். இதில் எனக்கு சோழ மன்னன் வேடம். நான் நடித்து வெளியான முதல் தமிழ் படம் இதுதான். இங்கு மேஜர் சந்திரகாந்த் அப்படிங்கிற ஒரு நாடகம், அது புரட்சி ஏற்படுத்திய நாடகம். இந்த நாடகத்தில் பெண் கதாபாத்திரமே கிடையாது, ஒரே செட்டு. அதில் நான் நடித்தேன். அந்த நாடகம் படமான போது அதுலேயும் மேஜர் சந்திரகாந்தாவே நான் நடித்தேன். அப்போது பேசும் படம் பத்திரிகையில் அந்த படத்தை பற்றி மேஜர் வேடத்தில் மைனர் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்து சம்பத்குமார் விமர்சனம் எழுதியிருந்தார். அன்று முதல் மேஜர் அப்படிங்கிறது என்னோட அடைமொழியாகிடுச்சு. திருமணத்தை பொறுத்த வரைக்கும், திருமணத்துக்கு முன்னாலும் சரி பின்னாலும் சரி, நான் ஒரு ப்ளே பாயாகத்தான் இருந்தேன். மது, சிகரெட், ஏன் மாதுவும் கூட உண்டு. இதையெல்லாம் மனைவிக்கிட்ட நான் மறைச்சதே கிடையாது. இருந்தும் எந்த விதமான சின்ன எதிர்ப்பு கூட தெரிவிக்காமல் பொறுமையாக இருந்து அன்பாலேயே என்னை திருத்திட்டாங்க. இந்த திருமண வாழ்க்கையில் பெரிய சாதனையாக நினைக்கிறது, இதுவரைக்கும் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் வாழ்கிறதையே 44 வருட திருமண வாழ்க்கையின் சாதனையாக நினைக்கிறேன். எந்த ஒரு உணர்வு, துக்கம், சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் கணவன் மனைவி 2 பேருமே சரிசமமாக பகிர்ந்துக்கணும். எதையுமே ஒளிவு மறைவு இல்லாமல் பேசிக்கணும். இப்படி வாழ்ந்தால் வாழ்க்கை என்றைக்குமே இனிமையாக இருக்கும். இதை தான் நான் வாழ்க்கைங்கிற பாடசாலையில் தெளிவாக கற்றுக்கிட்ட ஒரு பாடம். எங்களுக்கு ஒரே மகன், பேர் கௌதம். அவரும் கலப்பு திருமணம் செஞ்சவர் தான். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.